மிர்ச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவங்க சொல்லும் போது அண்ணாமலை அவர்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் வழங்கப்பட்டது. 2026 கோவை வடக்குல கூட நீங்களே போட்டிடுங்க அப்படின்னு கூட நான் சொன்னேன். தம்பி மறுத்துட்டாரு. நாங்க ஏதோ 4 பேருக்காக தான் கட்சி நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரி தவறா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இதை அண்ணாமலையோடைய ஆதரவாளர்களே செய்கிறார்கள் அப்படின்ட்டு வந்து வானதி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க தானே பயன்படுத்தினீங்க அவரை. நான் கேட்கிறேன், நாங்கள் வெயிட் பண்ணோம்னாக்க நீங்கள் இதோட தமிழ்நாட்டோட நிறுத்திருக்க வேண்டியதானே. எதுக்கு நீங்கள் கர்நாடகா எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் அசம்பிளிக்கு அமைச்சிங்க, கேரளா அமைச்சிங்க, மகாராஷ்டிரா அமைச்சிங்க, டெல்லி அமைச்சிங்க, அதுக்கப்புறமா மத்திய பிரதேசம் எல்லா இடத்துக்கும் அமைச்சிங்க. ஏன் அமைச்சிங்க? 5ஆம் தேதி இந்த மாதிரி ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறேன்னு சொன்னாரு. அது இப்போ டிலே பண்ணுங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் போங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் கூட இப்போ எலெக்ஷன் கேம்பெயின்ல கூட அவர் பார்ட்டிசிபேட் பண்ணாம இருந்திருக்கலாம் இல்லையா? ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். எனக்கே விருப்பம் இல்லை. நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். பதிய வேண்டியது என்னன்னாக்க, அவர் பாஜகோசரம் நான் வரலைங்கிற ஃபர்ஸ்ட் டேலேருந்து சொல்லிட்டு இருக்காரு. திரு நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்பாட்டால் ஈர்க்கப்பட்டு தான் இந்த கட்சிக்கு வந்தேன்னு சொல்லிட்டாரு. அண்ணாமலையை முடக்க டெல்லி வருகிறது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறீங்களா? அவர் சொல்றாரு, யாருமே பக்கத்துல இருந்து பார்க்கல. அந்த மையக்குழுல என்ன நடந்தது, என்ன பேசப்பட்டதுங்கிறது யாருக்குமே கிடையாது. ஆசீர்வாதம் கிடையாது, இல்ல இருக்கு அப்படின்னு சில பேர்லாம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கற்பனை கதையை ஓட்டுறாங்க. திராவிடம் என்பது இருக்கக்கூடாதுங்கிற மேப்பு தான் ஆர்எஸ்எஸோட கொள்கை. அதை ஃபாலோ பண்ணுறாரு அவர் கொடுத்த அசைன்மெண்ட்டு. ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கேட கூட்டணி 2021 போனாங்கல்ல, ஏன் வரல? அப்போ இவர் மாநில தலைவர் இருந்தாரா? கூட்டணி பற்றி ஒருத்தர் கூட ஜெயிக்கலையே. ஒரே ஒரு எம்பி அவர் பன்னீர்செல்வத்தோட பையன் மட்டும் தான் வந்தார். கரெக்டாக? அப்பயே அங்கே ஜெயலலிதா போன பிறகு 21 அங்கே ஃபேடிங், பார்ட்டி இஸ் ஃபேடிங். அங்கே ஃபேடிங் ஆகிற இடத்துல நீங்கள் திருப்பி இப்படி தேய்ச்சிங்கனாக்க வளர்கிற கட்சி எப்படிங்க இப்போ முன்னுக்கு வரும்? பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அவர் திமுகவோ அதிமுகவோ போயிருப்பார் என்று உரைத்தது யாரு? மாண்புமிகு பாரத பிரதமர் தினத்தந்திக்கு அளித்த பேட்டியில். சேவ மனப்பாடுவி தேசியத்தையும் நம்பி தான் அண்ணாமலைங்கிற துருதுருப்பான ஒரு ஆஃபீஸர் தன்னுடைய பணியை தியாகம் செய்து வந்தார். ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. அந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்கறச்ச அவர் ஆதரவு இல்லைங்கிறது சொல்லியிருப்பாரா? ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் வி த லீடர்ஸ் அமைப்பின் மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். மாற்று அரசியல் இங்கே வரணும் அப்படிங்கிற அந்த முழக்கத்தோட ஒரு புது அமைப்பை வந்து தொடங்கி, அது பழைய அமைப்பு தான், அதில் வந்து உறுப்பினர் சேர்க்கை தீவிரமாக நடத்தி வருகிறார் அண்ணாமலை அவர்கள். ஆனால் இப்போ ரொம்ப ரீசெண்டாக பார்க்கும்போது பாஜக இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள், அங்கே காரியகர்த்தாக்களுக்கும் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய இந்த மோதல் போக்கு அப்படிங்கிறது, கருத்து யுத்தம் அப்படிங்கிறது நடந்து வருது. அதுல மிக முக்கியமா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பாஜகவுடைய தேசிய மகளிர் அணி தலைவி, அவங்க சொல்லும் போது அண்ணாமலை அவர்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் வழங்கப்பட்டது. 2026 கோவை வடக்குல கூட நீங்களே போட்டிடுங்க அப்படின்னு கூட நான் சொன்னேன். தம்பி மறுத்துட்டாரு. ஆனா வந்து வெளியே வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நாங்க ஏதோ 4 பேருக்காக தான் கட்சி நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரி தவறா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இதை அண்ணாமலையோடைய ஆதரவாளர்களே செய்கிறார்கள் அப்படின்ட்டு வந்து வானதி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? வணக்கம். உங்களோட நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்ட கேள்வி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி கூட சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது மரியாதைக்குரிய அன்பிற்குரிய ஒரு பாசமான ஒரு தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். மனித நேயங்கிறது எந்த இடத்துல ப்ளே பண்ணணும், எந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருக்கணுங்கிறது, நான் ஒரு பீயிங் அ லாயர், கிரிமினாலஜி படிச்சிருக்கேன். வானதி சீனிவாசன் லாயர் தான் படிச்சிருப்பாங்க. கிரிமினாலஜி அது ஒரு டாப் 2nd இயரோ 3rd இயரோ வரும் பிஎல்ல படிக்கும்போது. அதில் கிரிமினாலஜியில் வந்து மைண்ட் அப்ளிகேஷனுங்கிறது எப்படி பண்ணணும்னு வரும். நான் அதில் எம்எல் பண்ணியிருக்கேன் கிரிமினாலஜியில். அதாவது எப்படி வந்து கைதிகளை கையாளணும், சில சமயத்தில் அன்பாக தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் உண்மையை, சில சமயம் ஸ்ட்ரிக்டாக பண்ண முடியும். இந்த போலீஸ் ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு உண்டு. ஐபிஎஸ்சி படிப்பாங்க, கிரிமினாலஜி படிப்பாங்க, இது மாதிரி சைக்காலஜிலாம் வரும், எல்லா சப்ஜெக்டும் வரும். அதனால் ஒரு கைதியை கையாள்வதும் ஒரு போராட்டம் வரைச்சி எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இமோஷ்னலாக இருக்கிற சமயத்தில் அந்த க்ரௌடை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் போலீஸ் வந்து ஒரு கை தேர்ந்த கலை. அவங்களுக்கு ட்ரைனிங்கே இருக்குது. அதனால் எக்ஸ்பர்ட் தேர். அதுவும் ஹையர் லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் அதெல்லாம் நல்லாவே தெரியும். அந்த சமயத்தில் லெவல் பிளேம்பாங்க எப்படி பண்ணணும்.
அந்த லெவல் ப்ளே பண்ணுறதுல அவருக்கு வந்து ஏற்கனவே அனுபவம் இருக்கிறதுனால பீப்புள் கனெக்ட் வரைச்ச நீங்கள் கூட ஒரு கர்நாடகா ரீஜனில் ஒரு இது போலீஸ் ஆயர் அஃபிஷியலாக இருக்கும்போது அங்கே ஒரு பிரச்சனை வருது. அங்கே வந்து அப்போ ஒரு லீடிங் ஹிந்தி ஆர்டிஸ்ட் அவங்க சேலஞ்சு பண்ணுறாங்க. என்ன இது பண்ணிவிடுவா ஜெயபிரதான் நினைக்கிறேன், சாரி ஜெயபிரதா சேலஞ்சு பண்ணுறாங்க. அப்போ சொல்கிற நோ மேடம், ஐ எம் தி எஸ்பி ஆஃப் தி கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷன், நீங்கள் எங்கே வேணால் போய்க்கங்க, எங்கே வேணால் சொல்லிக்கங்க, ஐ எம் நாட் வரின்னு சொல்லிட்டு யூ வாஸ் ஹானஸ்ட்லி டிஸ்சார்ஜிங் இஸ் டியூட்டி. நீங்கள் என்ன தான் லைம்லைட்லேருந்து அளவு ப்ரெஷர் எக்ஸெப்ட் பண்ணாலும் ஐ வில் நாட் பட்ஜ் டு த ப்ரெஷர். அதுக்கெல்லாம் தலை புரிய மாட்டேன், என் காக்கி சட்டைக்கு தான் மரியாதை, கான்ஸ்டியூஷனல் ட்ரெஸ்ஸுக்கு தான் மரியாதை சொல்லி அடிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருந்துச்ச வென் யூ வாஸ் த சர்வீஸ். அதை பார்த்தோன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் இவ்வளோ நேர்மையான மனிதநேயம், அதே டிசிப்ளின் கொண்டு ஒரே சமயத்தில் தன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிற அத்தனை ஸ்டாஃபையும் ஷஃபில் பண்ணார். ஒரே ஸ்ட்ரோக்கில் ட்ரான்ஸ்ஃபர். அந்த பவர் அந்த கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் அந்த அரசாங்கம் அவங்களுக்கு கொடுத்தது. காரணம் நேர்மை இருக்கணும், இன்டர்லிங்க் வந்து மாஃபியெல்லாம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி ஸ்ட்ரோக் பண்ண. இது ஒரு சரித்திரம் போலீஸ் ஹிஸ்ட்ரியிலே, இந்தியா முழுமே ஃபஸ்ட்டு சரித்திரம். அந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சவர் நேர்மையின் பிம்பம் அப்படி பொதுமக்களால் கண்டுபிடிக்கப்பட்டார். அதனால தான் கர்நாடகா சிங்கம்ங்கிற பேரை வச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து அப்பயே லைம்லைட்டுக்கு வந்துட்டார். ஏன்னா கர்நாடகா பார்டர் இந்த பக்கம் மகாராஷ்டிரா பார்டர், இந்த கேரளா பார்டர் கர்நாடகா இருக்குது. அப்போ எல்லா பார்டர்லையும் இவர் ஸ்ப்ரெட் ஆகிறார். எங்கே இருக்கிற தர்மபுரி, ஹோசு, கிருஷ்ணகிரி எல்லாத்தையும் தெரிய வருது. அவர் கரூர் சொந்த ஊர், கோயம்புத்தூர் பெல்ட் கொங்குல கேட்கவே வேணாம், தெரியும். இப்படியாக எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் வெளிச்சத்துக்கு வரணும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஆஃபீஸர் இருக்கார். பொதுமக்கள் தான் அண்ணாமலை சிங்கம், கர்நாடகா சிங்கங்களை வெளியே காட்டினாங்க. இப்போ வந்து அதை பார்த்து அங்கே இருந்த பாஜகவோட ஒரு மூத்த ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து ஏன் இவர் சர்வீசஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடாது, ஏன்னா ஹி வாண்ட்ஸ் டு குவிட் த சர்வீசஸ். அங்கேயும் ஒரு டிசிப்ளின், ஒரு லைன் ஆஃப் வந்து ஆக்ஷன், அந்த கண்ட்ரோல்குள்ளே இருக்கணும். அங்கேயும் ப்ரோட்டோகால். முதல்ல நான் இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன், ப்ரோட்டோகால்ங்கிற வார்த்தையை வந்து பாஜகவில் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரோட்டோகால்ங்கிற வார்த்தையெல்லாம் என்னங்கிறது புரிஞ்சுக்கணும். இந்த ப்ரோட்டோகால்ங்கிறது இன்டர்நேஷ்னல் லாவில் தான் வரும். வெளிநாட்டு தொடர்பு சம்மந்தமான விஷயங்களில் ஒவ்வொரு கண்ட்ரியும் டீல் பண்ணுறது இன்டெகிரேட் இமிக்ரேஷன் லா இருக்கும், லாஸ் இருக்குது, அது வந்து கன்வென்ஷன் லாஸ் இருக்குது. அது எப்போ வந்து அது மாதிரி ரெஃப்யூஜிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட்னு இருக்குது. அதெல்லாம் பண்ணுறச்ச அதாவது அகதிகளை மாற்றுறது ஒரு தொடர்பான சமாச்சாரங்களை இரு நாடுகள் கலந்து கன்சல்ட் பண்ணும்போது அந்த ப்ரோட்டோக்காலை யார் யார் அதில் வரணுங்கிறதுக்கெல்லாம் ஒரு ஃபிக்ஸிங் இருக்குது. அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். பிரைம் மினிஸ்டர் வரான ஒரு இது, பிரசிடென்ட் வரான ஒரு, அந்த பிரசிடென்ட் வந்து அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. 2 ஸ்டேட் 2 கண்ட்ரிக்கு நடுவில் அது வந்து ட்ரீட்டி ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அதுக்கு போய் தான் ப்ரோட்டோக்கால். இந்த கட்சியில் எதுக்கு எடுத்தாலும் ப்ரோட்டோக்கால் போட்டாங்க. ஒரு கட்சியில் எப்படி ப்ரோட்டோக்கால்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ண முடியும்? ஹிரார்கி அது தெரியல. இப்போ தெரியாமல் ப்ரோட்டோகால் பண்ண யூஸ் பண்ண. நான் வந்து புதுசில் சேர்ந்தபோது நான் கேட்டேன், ப்ரோட்டோகால்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? இன்டர்நேஷ்னல் வர டெர்மினாலஜி அந்த வார்த்தையை இப்போ இதில் யூஸ் பண்ணுறீங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன இப்போ இந்த 2 ஸ்டேட்டில் ஒப்பந்தம் போட்டிருக்கீங்களா கேட்டேன் அந்த கன்சர்ன் மாவட்ட தலைவர். அவர் சொன்னார், இன்னும் இவ்வளோ ரொம்ப கேட்குறாங்க, இவங்க ரொம்ப படிச்சிருக்காங்கன்னு என்ன அட்டாக் பண்ணாங்க. நம்ம உண்மையை பேசினா அட்டாக். அதை எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் சொல்ல போகிற ஒவ்வொரு விடைகளும் ஆன்சரும் அண்ணாமலை என்கிட்ட சொல்லலை, என்னுடைய சொந்த கருத்து ஒரு தொண்டராக நான் பதிவு விரும்புகிறேன். அது முதல்ல சொல்லிடுறேன். அப்போ வந்து இவர் வந்து அறியப்பட்டதுனால இவர் வந்து அதை விட்டுட்டு ஒரு சம்பவத்தில் வந்து நம்ம நினச்சதை செய்ய விடாதபடி ஹையர் அஃபிஷியலுடைய இன்டர்வென்ஷன் வருது, பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் வருது, மக்களுக்கு நேர்மை செய்ய முடியலங்கிறனால குவிட் பண்ணிவிட்டு சேவை செய்யணும்னு சொல்லி வராரு. அவருக்கு பொலிட்டிக்கல் அம்பிஷனும் இருந்திருக்கு மாதிரி அவர் சொல்கிறாரு, அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணுறது பண்ணேன்னு. அப்புறம் வராரு, 1 இயர் பிரேக்கில் வந்து ஏதோ சோஷியல் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தான் இந்த வீலீடுங்கிற செட்டப் வருது. அப்புறம் பார்த்தோன்னா பிஜேபியில் ரஜினி வந்து அது ஒரு கான்ட்ரவர்சி இருக்கிற மாதிரி அது உள்ளே போக வேண்டாம், ரஜினி ஆரம்பிக்கிற கூட்டதாகவும் அதுக்கப்புறம் இல்லாத மாதிரி அப்படி சொல்கிறாரு. அவரே சொல்லிட்டாரு, இல்லை என்னை வந்து பாஜகவில் கூப்பிட்டாங்க, ஒரு கர்நாடக தலைவர் ஒருத்தர் கூப்பிட்டாரு, என்னுடைய இதெல்லாம் பார்த்து அந்த குடகு ரீஜனில் தான் இருந்தார், சிக்மங்களூர் சைடில் இருந்தார், கூப்பிட்டாரு. அப்புறம் போய் சேர்ந்தேன், டெல்லி தலைமையில் சேர்ந்தேன், அப்புறம் வந்தேன்னு சொல்கிறார். ஸோ இவங்க சொல்கிற நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அண்ணாமலைங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுன்னு நாங்கள் தான் சொல்கிறது தவறு. இதுக்கு முன்னாடி பொதுமக்கள் வெளிச்சம் போட்டு காட்டினால்தான் பாஜக உள்ளே கூப்பிட்டது. இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிற தலைவர் ஏன் நம்ம தமிழ்நாட்டில் பயன்படுத்தக்கூடாது? தமிழக பாஜக வீக்காக இருக்குது, மேலே தூக்கணும். இந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ஆளை மக்கள்கிட்ட நேர்மையாக இருக்கணும், நிச்சயம் நல்லா கொண்டு போவாருங்கன்னா தான் கூட்டு தூக்கிட்டு இல்லை. ஆனால் அதில் ஒரு சின்ன இது இருக்குல்ல, அவர் வந்து பிரபலம், அவர் வந்து நல்ல தெரிந்த முகம் அப்படிங்கிறது கர்நாடகாவில் தான். தமிழகத்தில் அவர் அறிமுகமாகும் போது ஒரு ரிசைன்டு ஆஃபீஸர் கர்நாடகாவில் சிங்கம்னு சொல்கிறாங்கன்னு தான் அவருடைய பூமியை ஆரம்பிக்குது. அதன் பிறகு அவருடைய பூமி ஆரம்பிச்சது அப்படிங்கிறது ஒரு பாஜகவுடைய துணைத் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் தானே. நான் சொல்கிறேன், நீங்களும் திருப்பி அதே லைனில் போகிறீங்க. அப்படி கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்,
கர்நாடகாவில் ஆல்மோஸ்ட் நிறைய தமிழங்க வாழறாங்க. தமிழ் பாப்புலேஷன் ஜாஸ்தி, ஐடி செக்டார் எல்லாமே ஜாஸ்தி. அவங்களுக்கு பேரண்டல் ஹோம் தமிழ்நாடு, இங்கேருந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ வரும்போதே இங்கே ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு பெங்களூர் சிட்டியில் வேறு ஏசியோ வந்திருக்காரு சவுத் சென்னை பெங்களூரில். என்னுடைய ஃபேமிலிலாம் சில பேர் இருக்காங்க, என்னோடய சிப்ளிங்ஸ்லாம். அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவர் ரொம்ப அறிமுகமாக இருக்கார். அப்போ வந்து அவங்களெலாம் புரிதல் இங்கே கொண்டு வரும்போதே அவர் ஸ்ப்ரெட் ஆகிறாரு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஓசூர், இந்த பக்கம் கேரளா சைடு பார்டர், இந்த பக்கம் ஆந்திரா பார்டர் தெலுங்கானா, அந்த பக்கம் டச் ஆகுது மகாராஷ்டிரா. ஸோ கர்நாடகாங்கிறது இப்படி சுற்றி வருது. அதனால் எல்லா இடத்துலையும் அவருடைய செயல்பாடு பரப்பு. ஏன்னா பேப்பரில் இங்கிலீஷ் பேப்பரில் எழுதுகிறாங்கல்ல, படிக்கிறாங்கல்ல, அப்போ நேச்சுரலி ஒரு ஸ்ப்ரெட் வரும். எப்படி இவர் வந்து யூபியில் ஸ்ப்ரெட் ஆனார்? அங்கே படிக்கும்போது செய்கிறதுனால. நேற்று கூட ஒரு பேட்டி எடுத்துகிற போய் சொல்ல உங்கள்கிட்ட கொடுக்குற அந்த வீடியோ போடுங்க. நாங்கள் இதை பற்றி த லீடர் இருந்து கேம்பெயின் பண்ணுறச்சே ஒரு அந்த பார்க்கில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. யா ஐ நோ ஹிம், ஹீஸ் எ எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் ஆஃப் கர்நாடகான்னாரு. புரிஞ்சுதா? ஹிந்தி யூபியில் கரக்பூர், ஃப்ரம் கரக்பூர். உங்களுக்கு வேணால் கொடுக்குறேன். அப்போ நான் பிரயாகராஜ் போயிருந்தபோதே பிரயாகராஜ் டு அயோத்தியா போகிற ரோடு இருக்குது, ஹைவே. நாங்கள் சின்ன கிராமம், டீ குடிக்க நிறுத்தினோம். 10x20 இத்தனோடு குடிசையில் ஒரு ஷாப்பில் அப்பா பிள்ளை 2 பேர் தான். ஃப்ரண்ட்டு ஹிந்தி பேப்பரில் லீட் ஸ்டோரி. அவர் ஒரு சன்னியாசியோடு இருக்கிறது ஹிந்தியில் வந்து, எனக்கு ஹிந்தி தெரியும், படித்தேன். அந்த பையன் வந்து டீயை கொண்டு வந்தான். கேட்டேன், இது யார் தெரியுமான்னு ஹிந்தியில் கேட்டேன். கோனை, இது யார், ஹூ ஆர் யூஸ் திஸ்ன்னு. மேடம் தெரியும், இது தமிழ் சிங்கமேனா. தமிழ் சிங்கம்மா பேர் தெரியாது. அந்த மாதிரி தெரியாது. எங்கள் யோகி ஆதித்யநாத் அப்படி தான் கூப்பிடுவார். ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும், நேர்மையான ஆளாக ரொம்ப பிடிக்கும், நல்லா பேசுவார் அப்படிலாம் சொன்னான். ஸோ ஒரு படிப்பில் ஒரு 15-16 வயசு போய் அங்கே பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? நீங்கள் தானே பயன்படுத்தினீங்க அவரை. நான் கேட்குறேன், நாங்கள் வெயிட் பண்ணோன்னாக்க நீங்கள் இதோட தமிழ்நாட்டோட நிறுத்திருக்க வேண்டியதானே. எதுக்கு நீங்கள் கர்நாடகா எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் அசம்பிளிக்கு அமிச்சிங்க, கேரளா அமிச்சிங்க, கர்நாடகா மகாராஷ்டிரா அமிச்சிங்க, டெல்லி அமிச்சிங்க, அதுக்கப்புறமா மத்திய பிரதேஷ், எல்லா இடத்துக்கும் அமிச்சிங்க. கார்பரேஷன் எலெக்ஷன் கூட லோக்கல் பாடி எலெக்ஷன் கூட கேரளாக்கு அனுப்புறீங்க, மகாராஷ்டிராக்கு அனுப்புறீங்க. ஏன் அமிச்சிங்க? இல்லை, ஓகே, பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறது ஒன்று இல்லை. ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். அவர் வந்து வெளிச்சத்துக்கு வந்து மாதிரி சொல்லிவிடுவோம். அதனால் இவங்க வெயிட்டு போட்டு செலவு பண்ணி வெயிட்னா. ஏன் இப்போ குறிப்பிட்ட நேற்றுக்கு ஒரு பேட்டி கொடுத்தாங்களே ஒரு மகளிர் அணி தலைவி, ஏன் அவங்களுக்கு செலவு பண்ணி அவங்கள ஏன் ஷேப் பண்ணல, ஏன் பண்ணலை பாஜகங்கிற கேள்வி வைக்கிறோம். அவங்கள ஏன் பண்ணலை? அதுக்கு முன்னாடி இருந்த சில தலைவர்கள், இப்போ கூட துணை ஜனாதிபதியாக இருக்கார், அவருக்கு இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. ஏன் செலவு பண்ணலை? பதில் சொல்ல முடியுமா? அப்போ என்ன அர்த்தம்? அவருடைய டேலண்ட்டை, மெரிட்டில் இருந்து டேலண்ட்டாக இருந்தால் கட்சி பயன்படுத்துங்க. பயன்படுத்துறதுக்கு அதுக்கான உதவிகளை செய்யும். இன்வெஸ்ட் பண்ண அதுக்கான இது திருப்பி ரிட்டர்ன் எதிர்பார்க்கும். சின்ன எக்ஸாம்பிள், நான் ஒரு காலேஜ் படிக்க போகிறேன். அந்த காலேஜில் வந்து மற்ற அவுட் சைட் ஸ்டேட் கண்ட்ரியில் இருக்கிறதோட அக்ரிமெண்ட் இருக்குது. உன்னை குவாலிஃபை பண்ணுறது மெரிட்டில் இருப்பார். அப்புறம் நீங்கள் எங்கள்கிட்ட லெக்சராக ஒர்க் பண்ணுங்கிற கான்ட்ராக்ட் பண்ணி என்னை படிக்க அனுப்புகிறாங்க. நான் அந்த இதில் வந்து விட்டு மேல் கோர்சஸ் படிச்சுட்டு ட்ரெயின் பண்ணிட்டீங்க வேறு காலேஜில் செல்ல ஒரு 5-6 வருஷம் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னுடைய குடும்ப சூழ்நிலைலாம் ரிசைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த மேனேஜ்மெண்ட் என்னை மறுக்குமா? நீ இல்லை, நான் அவனை அமைச்சு படிக்க வச்சு அது திருப்பி கொடுத்துட்டு போக சொல்ல முடியுமா? இட் ஹஸ் கான் இன்சைட் மை பாடி, ஹவ் கேன் ஐ ரிட்டர்ன் இட்? ஸோ அதுக்கு அமிச்சு வந்து 5-6 வருஷத்தில் என்ன மேக்ஸிமம் எடுத்துருவோம். திரும்பி நான் கற்றுனது இம்பார்ட் பண்ணதை நான் ஷேர் பண்ணுவேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அந்த மாதிரி தனக்கு கொடுத்த வெயிட்டேஜை மக்களுக்கு உழைச்சி பாஜக நிலைமையை கொண்டு போனாரா இல்லையா? அங்கே இதுக்கு பக்கத்து பில்டிங் எவ்வளோ கூட்டம் இருக்கும், நானே இப்போ பார்க்குற கூட்டம் இருக்கும். ஏன் வந்தாங்க? உங்களை தேடி என் கூட்டம் வரல, இவரை தேடி என் கூட்டம் வந்தது இல்லை. அப்போது வானதி அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதில் என்னது? ஏன்னா நாங்கள் அவருக்கு கோவை இப்போ 2000 வருது நீங்கள் சொல்கிறது, இந்த சீட்டை கொடுத்தோம் அந்த சீட்டை கொடுத்தோம் அப்படிலாம் சொல்லிட்டு வராங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவருடைய ஜூன் 5 அன்றைக்கி உரையை பார்க்கணும். 12 மணிக்கு என்ன சொல்கிறாரு? நான் டிசம்பர் 5ஆம் தேதியே ரெசிக்னேஷன் கொடுத்தேன், ராஜினாமா கடிதத்தை கொடுத்தேன். ஆனால் தலைமையை வந்து இப்போ ஏற்றுக்க முடியாது, கொஞ்சம் எலெக்ஷனுக்கு அப்புறம் போங்க, தேர்தலுக்கு அப்புறம் போங்கன்னு சொன்னாங்க, நான் விட்டுட்டேன்னு. ஸோ அப்போயே அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார், இந்த ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியில் வரணும்னு, கட்சியிலேருந்து வெளியில் வரணும் முடிவு வந்துட்டார். முடிவு வந்தவர் எங்கேயாவது சீட்டு கேட்டிருப்பாரா? வெளியில் வரங்கிற எண்ணம் இருக்கிறவர் எங்கேயாவது சீட்டு கேட்டிருப்பாரா? ஏன் வெளியில் வரணும் என்ன வந்தது? அவருக்கு ஊழலற்ற ஆட்சி இருக்கணும். அது முதல்ல என்னுடைய ஒரே கேள்வி, ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம் என்ன? தெய்வீகம், தேசியம், தெய்வீகம். தேசியம்ங்கிறத வந்து மாநில உரிமையை கோர்றவர் திராவிட கட்சிகளோட தான் கூட்டணி வைக்கணுமா? தேசிய எண்ணம் இருக்கிற ஒரு பாஜக பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இருக்கும்போது மாற்றி டிஎம்கே ஏடிஎம்கே மாற்றி போகிறீங்களா? அப்போ எங்கே ஆர்எஸ்எஸோடைய கொள்கையை நீங்கள் கையில் விட்டுட்டீங்க.
ஜீரோ ஆயிடுச்சு. இல்ல ஆனா 5ஆம் தேதி இந்த மாதிரி ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறேன்னு சொன்னாரு. அது இப்போ டிலே பண்ணுங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் போங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தாலும் கூட, அப்போ அந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல கூட அவர் பார்ட்டிசிபேட் பண்ணாம இருந்திருக்கலாம் இல்லையா? ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், எனக்கே விருப்பம் இல்லை, நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். அவர் கொடுத்தாச்சு, போக வேண்டாம் சொல்லிட்டாங்க. அப்போ அவர் தொண்டராக கண்டினியூ பண்ண வேண்டிய நிர்பந்தத்தை இருக்காரு. அதுக்கு தான் பல மீட்டிங்கில் இவங்க சொல்கிறாங்க கூட்டா வரமாட்டாரு போக மாட்டாருன்னு சொல்கிறாங்க. ஸோ பதிய வேண்டியது என்னன்னாக்க, அவர் பாஜகக்கோசரம் நான் வரலைங்கிற ஃபர்ஸ்ட் டேலேருந்து சொல்லிட்டு இருக்காரு. மோடின்னு அவர்களுடைய திரு நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்பாட்டால் ஈர்க்கப்பட்டு தான் இந்த கட்சிக்கு வந்தேன்னு சொல்லிட்டாரு. ஸோ திரு நரேந்திர மோடி அவர்கள் பாஜகவோட சொத்து மட்டும் இல்லை. இன்னும் இருக்கிற தேதியில் காமராஜர் காங்கிரசினுடைய முதலமைச்சராக இருந்தாலும் அவர் ஒரு செயற்குழு தலைவராகவும் பொது தலைவராகவும் ஏற்கப்பட்டுள்ளார். அதே மாதிரி தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் உலக அளவில் இன்றைக்கி பெரிய தலைவர். அதனால் அவர் எல்லாருக்கும் சொந்தம், நாட் எக்ஸ்க்ளூசிவ் டு பிஜேபி. அதனால் இன்றைக்கும் சொல்கிறேன், அவர் நீங்கள் என்ன பண்ணாலும் அவர் சொன்ன வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான், அவருடைய செயல்பாடால் ஈர்க்கப்பட்டு வந்தேன்னு சொன்னார். ஆனால் இங்கே நடக்கிறது எல்லா சின்ன சின்ன விஷயங்களுக்கு போய் கதவை தட்டி ஜி நீங்கள் உங்களால் வந்தேன், நான் என்ன இப்படி நடக்குதுன்னு சொல்ல முடியாது. ரைட்? அதனால் மனசு உழைஞ்சு போட்டு தலைவர் இப்படி இருக்கார், இங்கே இப்படி நடக்குதுங்கிற ஒரு மன உளைச்சல் அப்படின்னு இருக்கும் நாங்கள் தொண்டர்கள் கருதுகிறோம். அதனால் அவர் வெளியில் வராரு. கூட இப்போ கூட அவருடைய மானஸ்தமாக நினைக்கிறது அவர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த செகண்ட் வரைக்கும் ரசிச்சுட்டு தான் இருக்காரு, அது பாராட்டிட்டு தான் இருக்காரு. அங்கதான் பிரச்சனை வருது. என்னன்னா பாஜக இருக்கக்கூடிய இப்போ கூட நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுக்கு அண்ணாமலையுடைய இயக்கத்திற்கு எந்த வகையிலையும் அமித்ஷாவுடைய ஆசீர்வாதமோ பிரதமர் மோடி அவருடைய ஆசீர்வாதமோ இல்லை அப்படின்னு தான் மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் தொடங்கி எல்லாருமே சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த டோன் எடுக்கிறதுக்கு அவர் ஏதோ ஆசீர்வாதம் இருக்குங்கிற மாதிரி ஒரு டோன் வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்காங்க. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், நாயனார்ஜி மேலே எனக்கு மதிப்பு உண்டு. ஏன்னா அவர் மாநில தலைவராக வரத்துக்கு முன்னாடியே மாநில துணைத் தலைவராக இருந்தார், எதிர்கட்சி தலைவராகவும் சட்டமன்றத்தில் இருந்தார், பழக்கம் உண்டு. என்ன நண்பா தான் அன்பா பார்ப்பார், பேசுவார், அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அவருக்கும் நம்ம செயல்பாடுகளை பற்றி தெரியும். ஆனால் இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, யார் பக்கத்தில் இருந்து பார்த்த வீடியோ ஒரு சின்ன பிட்டை போட தயாராக கேட்டால் மையக்குழு வெளியில் சொல்ல மாட்டோன்னு. ஸோ இதை யூடியூபர் கூட பேசுகிறாரு. அவர் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைக்கி டைம் எனக்கு நிறையா இருக்குது, அதனால் நான் ஃப்ரீ ஆகிட்டேன், தமிழகத்தை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், இந்த செய்தி யாருக்கு போய் சேரணும் சேருன்னாரு. ஜனநாயக நாட்டில் யாரும் மிரட்ட முடியாது, பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதை முதல்ல பதிவு விரும்புகிற இந்த யூடியூபர்ஸ்க்கெல்லாம். ரைட்டா? நான் கட்சி ஆரம்பிக்கலாம், நீங்கள் என்ன பண்ணி முடக்குங்க, தேசியத்துக்கு உழைச்சவங்க என்னங்க, ஒரு போலீஸுங்கிறது சிறிய இராணுவம், நாங்கள்லாம் டிஃபென்ஸில் இருக்கிற ஒரு விதவை, எங்களுக்கு தான் பெரிய இராணுவம். இல்லை, இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? அண்ணாமலையை முடக்க டெல்லி வருகிறது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? அவர் சொல்கிறாரு, யாருமே பக்கத்தில் இருந்து பார்க்கல, அந்த மையக்குழுவில் என்ன நடந்தது என்ன பேசப்பட்டதுங்கிறது யாருக்குமே கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது, இல்லை இருக்குது அப்படின்னு சில பேர்லாம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கற்பனை கதையை ஓட்டுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களுடைய ஒரே கருத்து, இன்றைக்கி பாஜகவின் தேசிய தலைவர் மரியாதைக்குரிய திரு நிதின் நபீன் அவர்கள் எங்களுடைய ஆதரவு, ஏன்னா கட்சியை விட்டு போயிட்டார், கட்சியை விட்டு போனவருக்கு ஆதரவு யாராவது கொடுப்பாங்களா? அப்போ தமிழகத்தில் இருக்க மற்ற கட்சிகள் நினைக்கும், ஓ இது இன்டைரக்டான பிஜேபி அப்படிங்கிறத நினைக்கும். அதை தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய திருமாவளவன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் என்னங்க சொன்னாரு? டிவிக்கே பிஜேபியோட பி டீம் சொன்னாரா? இப்போ அங்கே போய் உட்காந்துருக்காருல்ல, ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை அதான் பிஜேபின்னா ஆர்எஸ்எஸ் அவரு பொலிட்டிக்கல் ஃபிட் தானே, அப்போ பெற்றெடுத்த பிள்ளை. இப்போ அங்கே போய் என் கூட்டணி போட்டு மினிஸ்டர் ஆகிருக்காரு. இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னா, பாஜக அவங்களுடைய போர்வையில் வரும்போது தமிழகத்தில் எடுபடலைங்கிறதால ஒரு புது வேஷம் கட்டி வராங்க. அண்ணாமலை ஆமாங்க, எடுபடாதனால முதல்ல ஜோசப் விஜய்ங்க உருவத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்தான்னு சொன்னார். இப்போ அடுத்தது அண்ணாமலை அவரோட சொல்கிறாரு. இன்றைக்கி நான் கேட்குறேன், இவங்களுடைய ஒரே கூற்றுக்கு பாஜகலேருந்து எத்தனை பேர் இந்த வி த லீடர்ஸ் மூமெண்ட்டை சேர்ந்துருக்காங்க? ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது இன்னும் பொலிட்டிக்கல் ஒரு ஃபாரமாக மாறலை, இட்ஸ் அ சோஷியல் ஆர்கனைசேஷன், இட்ஸ் அ சோஷியல் லீடர் ஒரு மூமெண்ட்டுன்னு. அப்படி இருக்கிறச்ச பதவியில் இருக்கிறவங்கலாம் விட்டு வருவாங்களா? எத்தனை பேர் வந்திருக்காங்க? மேக்ஸிமம் அவங்க சொல்கிற கணக்கே வந்தாலும் ஒரு 1 lakh 2 லட்சம் கூட வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி தெரிஞ்சு நான் இப்போ பார்த்தபோது 18,1000,000 நம்பர் தாண்டுது. அப்போ 18 லட்சம் மீதி இருக்கிற 16 லட்சம் வெளியாட்கள், மற்ற கட்சிகள், நியூட்ரல் ஓட்டர்ஸ், அவருடைய இதெல்லாம் ஈர்க்கப்பட்ட யங்ஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அப்போ இது பிஜேபியோட பி டீம் எப்படி சொல்லுவாங்க? இல்லை ஆசீர்வாதம் செட்டப்னு எப்படி சொல்லுவாங்க? ரைட்டா? ஏன்னா இந்த 18 லட்சம் அங்கே போயிருக்கணும்ல, பிஜேபிக்கு முதல்ல தமிழ்நாடு பிஜேபியில் இருக்கணும்ல, இல்லை. அப்போ ஆல் இண்டியா லெவலில் 64% பிஜேபி வச்சுருக்காங்க, பெரிய கட்சி. தமிழக பாஜக மட்டும் கையில் எடுப்பேன், ஏன்னா தமிழக பாஜக இவர் இருந்திருக்காரு, அதை மட்டும் நம்ம டீல் பண்ணுவோம்.
அப்போ டீல் பண்ணுறச்சே இந்த ஃபிகர் வந்து டேலி ஆக மாட்டேங்குது. அப்போ இந்த கூத்தெல்லாம் பொய் கூத்து மொத்தமாக மறுக்கப்படுகிறது. இப்போ இவரோட பயணம் செய்தவங்க நிர்வாகிகள் ஒரு 4-5 நிர்வாகிகள் மாநில பொறுப்பில் இருக்க சில பேர் உட்பட நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த மாநில பொறுப்புகளில் கீ பேரன்பாளையலுக்கு 1-2 பேர் வந்திருக்காங்க, அவ்வளோதான். அப்போ நிர்வாகிகள் வரலை, தொண்டர்கள் வெளியில் வராங்கன்னா காரணம் என்ன? தொண்டர்கள் எதிர்பார்த்ததை ஒரு கட்சி செய்ய வேண்டும், அதை செய்யலை. அவங்க வந்து எனக்கு தொண்டர்களுக்கு என்ன விருப்பம்னாக்க, நம்ம எப்போ பிஜேபி ஆட்சி அமைக்கும், தனியாக ஆட்சி அமைச்சா நமக்கு எத்தனை கிடைக்கும், நம்ம எதாவது கான்ட்ராக்ட் அதுதான் பார்க்குறாங்க. அது நடத்த விடாதபடி ஒரு சில பேர் மட்டும் இதை கொடுத்த அதை கொடுத்தன்னு சொல்லிட்டு அவங்களே மாற்றி மாற்றி நிற்கிறாங்கனாக்கா டெல்லி நிற்க சொல்கிறது நாங்கள் நின்னோம் சொல்கிறாங்க. டெல்லிக்கு யாருக்கு புரிதல் கொடுக்கணும்? ஒரு மாநில தலைவர் தான் கொடுக்கணும் லிஸ்ட்டு. இந்த கேடர் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க இந்த ஏரியாவில், அவங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம். ஏன்னா இப்போ வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு முகம். இப்போ டிவிகேயை பொறுத்த வரைக்கும் விஜய்ங்கிற ஒரு முகத்தை தான் எம்எல்ஏ யாரும் கூட தெரியாது ஓட்டு விழுந்து. அதே மாதிரி திரு நரேந்திர மோடி அவர்களோட தான் கார்டு ஆல் இண்டியா லெவலில் அவருக்கு தான் வந்தது வாக்குகள் வந்தது. ஆனால் அந்த திரு நரேந்திர மோடி அவர்களுக்கான வாக்குகள் இங்கே வரவில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றி வரவழைக்கணும்னு சொல்லி பாராளுமன்ற எலெக்ஷனில் கொண்டு வந்து இதில் 81 தொகுதிகளும் அந்த தொகுதிகளில் 2வது பிளேஸ் கொண்டு வந்து டிஎம்கேயை தள்ளுறாரு, ஏடிஎம்கே பின்னாடி தள்ளுறாரு. காரணம் என்ன? திராவிடம் என்பது இருக்கக்கூடாதுங்கிற மேப்பு தான் ஆர்எஸ்எஸோட கொள்கை. அதை ஃபாலோ பண்ணுறாரு அவர் கொடுத்த அசைன்மெண்ட்டு. ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஏடிஎம்கே டிஎம்கேட எங்க ஏடிஎம்கேட கூட்டம் 2021 போனாங்கல்ல, ஏன் வரல? அப்போ இவர் மாநில தலைவர் இருந்தாரா? கூட்டணி பட்டியல் ஒருத்தர் கூட ஜெயிக்கலையா? ஒரே ஒரு எம்பி அவர் பன்னீர்செல்வத்தோட பையன் மட்டும் தான் வந்தார், கரெக்டாக? அப்பயே அங்கே ஜெயலலிதா போன பிறகு 21 அங்கே ஃபேடிங், பார்ட்டி இஸ் ஃபேடிங். அங்கே ஃபேடிங் ஆகிற இடத்துல நீங்கள் திருப்பி இப்படி தேய்ச்சிங்கனாக்க வளர்கிற கட்சியை எப்படிங்க முன்னுக்கு வரும்? 19 தெரியும், 21 அமித்ஷாஜி சொன்னதையும் மதிக்காதது இபிஎஸ் பண்ணார். அந்த கோவம் அவங்களுக்கு இருக்குது. அப்போ திருப்பி நீங்கள் ஏன் போகிற? அதனால தான் நீங்கள் பார்லிமெண்ட்டில் இதையும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஜூலை 17ஆம் தேதி என்டிஏ தலைவர்களை 2023 திரு நரேந்திர மோடி அவர்கள் என்டிஏ தலைவராக டெல்லியில் பார்க்குறாரு. ஃபோட்டோஷூட் இபிஎஸ் முன்னாடி நிற்க வச்சு கொடுக்குறாரு, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து. ஆனால் இங்கே வந்துட்டு செப்டம்பர் 25ஆம் தேதி கூட்டணி முறிச்சிட்டு போயிட்டார். அது யார் தப்பு? குற்றவாளி என்றால் குற்றவாளி தான். இட்ஸ் போன் பை ரெக்கார்ட். ஜெயலலிதா எல்லா ஊழல் இல்லாத ஆட்சி இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம், எங்கள் நரேந்திர மோடி மாதிரி சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் திமுக ஊழல், அதிமுக ஊழல் இருக்குது, அதுக்கு மாற்று பிஜேபி ஒன்று தான் பேசினார், இல்லைன்னு தவிர. அப்போ ஊழல் பாயில் சொல்லிட்டு போகிற பட்சா ரெக்கார்ட் கொடுக்கணும்ல. வி மஸ்ட் போன் வித் எவிடன்ஸோட பேசணும். அதுக்கு எடுத்து சொல்கிறாரு. கோர்ட்டில் நடந்த சமாதாரத்தை தான் ஒரு பேட்டியில் இருக்கும்போது அது மாதிரி அதிமுக தலைவர்கள் கூட கைது செய்யப்பட்டார்கள் ஊழல்னு சொல்கிறாரு. இதில் என்ன கோபம்? 25 அவர் போயிட்டார், எடப்பாடி அவர்களே போயிட்டார், மைனாரிட்டி ஓட்டு இல்லைன்னு பண்ணார், அவராக போயிட்டார். இவர் அமைச்சு வச்சாரா? கார்பரேஷன் எலெக்ஷன் நடக்குதுங்க சென்னையில். அப்போ வந்து கூட்டணியில் இருக்கணும்னு சொல்கிறாங்க, போய் பேசுகிறாங்க, கொள்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இவர் போய் பார்த்து ஷால்லாம் போட்டிருக்காரு, தெரியும். அப்போ எதுவும் சொல்லலை, ஹைகமாண்டை மதிக்கிறாரு. அப்போ வந்து நானும் அந்த கோர் கமிட்டியில் இருந்திருக்கேன், கருநாகராஜர் கராத்தே அவர்களாக இருந்தாங்க. போகிறோம், எங்களை நிற்க வச்சு 10:30 மணிக்கு வர சொல்லி இந்த எம்ஜிஆர் மாளிகையில் 11:30 மணிக்கு வராங்க, 1 மணி நேரம் சாப்பிட போகலாங்கிறாங்க. 3 மணிக்கு வாங்குறாங்க, 3 மணிக்கு தான் 6:30 மணிக்கு உள்ளே வராங்க. அந்த அளவுக்கு நான் 11:30 மணிக்கு முன்னாடி தெரியாது. ஏன் தொண்டர்கள் ஏன் கொடுமைக்கு அசிங்கப்படணும்? அவங்க உழைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு மரியாதை வேணும். ஸோ தொண்டர்களுக்கு மரியாதை வேணும். ஸோ பேசி டெல்லியில் பேசி கார்பரேஷன் ஒரே 5 நாள் தான் பிரச்சாரம், அதில் 8.3% சென்னை கார்பரேஷன் வாங்கிட்டாங்களா? அப்போ காரணம் தொண்டர்களுக்கு மரியாதை கொடுத்ததுனால தொண்டர்கள் பின்னாடி போகிறாங்க, அவர் பின்னாடி. நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த மாதிரி செஞ்சீங்களா? நீங்கள் திருப்பி உடனே வந்து எஸ்பி வேலுமணின்னு சொல்லிட்டு உடனே அங்கே இருக்கிற இன்னொரு மூத்த தலைவர் என்டாஸ் பண்ணி பேசுகிறாங்க ப்ரெஸ்ஸில். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அதாவது வந்து அப்பயே போன எடப்பாடி அவர்களை கூப்பிட வேண்டியது டெல்லியோட தலைமை. இவர் கூப்பிடுப்பா, டெல்லி தான் டிசைட் பண்ணுறாங்க தேசிய தலைமை. ஏன் தேசிய தலைமை வந்து கதவை திறந்து வச்சிருக்கேன்னு சொன்னாரா? இல்லை மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அவங்க வரல. இல்லை, வராதவங்களை ஃபோர்ஸ் போட்டு வலைப்பட்டு பிடிப்பீங்களா? முடியாது இல்லை. ஆனால் அதையும் தாண்டி இப்போ சொல்ல விரும்புது இன்னொரு கதை வந்து பிம்பம் கட்டுறாங்க. மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கு எண்ணிக்கை குறைந்ததுக்கு காரணம் இங்கே எடுத்த ராங் டிசிஷன். வி ஸ்ட்ரவுட்லி டினை தட். ஆணித்தரமாக மறுக்கிறோம். காரணம், தமிழகம் வந்து வளரும் கட்சி பாஜக. 60 வருஷமாக எதிர்ப்பு அரசியலில் போட்டுட்டு இங்கே இத்தனை தலைவர் வந்திருக்கீங்க. அவருக்கு முன்னாடி ஒருத்தர் கூட நரேந்திர மோடி எதிர்ப்புகளே குறைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சியே செய்யலை. முயற்சி செஞ்சு எடுப்படுதோ முயற்சி அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணலை. ஆனால் இவர் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வரும்போது உத்தரப்பிரதேசத்தில் எந்த கட்சி வந்து அதிக நம்பர் எடுக்குதோ தேசிய கட்சி,
அதான் மத்தியில் ஆட்சி அமைக்கும். கரெக்டா? அப்படி இருக்கும்போது 2014 அதுக்கப்புறம் 2019 கிட்டத்தட்ட ஒரு 73-72 ஜெயிக்கிறாங்க யூபியில். கரெக்ட்? எம்பிஸ் உடனே அங்கே ஆட்சி அமைக்கிறாங்க 300க்கு மேலே. ஆனால் 2024 30 தான், 32 தான். இவருடைய மாண்புமிகு பாரத பிரதமருடைய தொகுதியான வாரணாசியில் அசம்பிளி செக்மெண்ட் அயோத்தியாவில் போயிடுது, பிஜேபி தோக்குது. அப்போ யார் காரணம்? அப்போ அங்கே நம்பர் கொஞ்சம் 30 நம்பர் குறைஞ்சதே, அது அண்ணாமலை கெடுத்தாரா? அவர் போனாராங்க? அவர் ஸ்ட்ராட்டஜி பண்ணாரா? யார் பண்ணாங்க? இல்ல, ஆனா அப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தது. அப்போ கூட்டணியே இருந்திருந்தது அப்படின்னா ஒரு 10 ஜூலை 25 செப்டம்பர் 25 வெளியில போயிட்டார் அவரு. ஜூலை 17 போய் கூப்பிட்டு அவரை வச்சு ஒரு பெரிய அளவில் மதிப்பு கொடுத்து மாண்புமிகு பாரத பிரதமர் செய்கிறாரு. நீங்கள் செப்டம்பர் 25 ஏன் வெளியில் போகிறாரு? அப்போ என்ன அர்த்தம் அவருக்கு? அப்போ அதுக்கப்புறம் தானே உங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கான ஒரு கூட்டணி சமாச்சாரம் ஓடுது. அப்போ யாருமே உங்கள்கிட்ட கையில் இல்லையே, நீங்கள் தனியாக போய் தானே ஆகணும். அப்போ டிஎம்கேட்ட போய் கூட்டணி போடுவீங்களா? சரி, இப்போ 2 விஷயங்கள் தொடர்பாக உங்ககிட்ட கேள்வி. அதுவும் குறிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய ரொம்ப ரீசெண்டான 2 பதிவுகள். ஒன்று சட்டம் ஒழுங்கு தொடர்பானது. சட்டம் ஒழுங்குல இப்போ அவர் எடுத்துக்கக்கூடிய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது இந்த மாநில அரசு இந்த விஷயங்கள்ல செயல்படணும், இந்த விஷயங்களை முடுக்கி விடணும் அப்படிங்கிறதை கடந்து வெளிமாநில தொழிலாளர்கள் அவர்களுடைய அந்த எங்கெல்லாம் அவர்கள் ஜாஸ்தி இருக்கிறாங்களோ அங்கெல்லாமே இந்த மாதிரி குற்றங்கள் அதிகரிக்கிறது அப்படிங்கிற அந்த டோன்ல அவருடைய கருத்து இருக்கு. இதை எப்படி விமர்சிக்கிறாங்கன்னா, கடந்த காலங்கள்ல இந்த கூற்றை விமர்சித்த, இதற்கு எதிராக பேசிய அண்ணாமலை அவர்கள் இப்ப ஒரு மாநில கட்சி தொடங்க போறோம் அப்படிங்கறதால இந்த நார்த் வெர்சஸ் சவுத் அப்படிங்கிற டிவைட கையில் எடுக்கிறாரு. அப்ப இவருக்கும் திராவிட கட்சிகளுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து கேட்கிறாங்க, ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சாரி, ஏன்னாக்கா டிஎம்கே ஆட்சியில் இருக்கும், திமுக ஆட்சியில் இருக்கும்போது பாலியல் தொந்தரவு வந்தபோது வெகுவாக குரல் கொடுத்தவர் திரு அண்ணாமலை அவர்கள். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஸ்டேட், நார்த் இந்தியா சவுத் இந்தியா யாரும் இல்லை, ரொம்ப மது இதெல்லாம் ஜாஸ்தியாக போயிருக்கு, ரொம்ப வன்மையாக கண்டிச்சிட்டு இருந்தார், குரல் கொடுத்தாரு, ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்தாரு. ரைட்டா? அப்போ அதனால தான் நார்த்து இது சவுத்துன்னு சொல்லி அவங்கள சப்போர்ட் பண்ணி பேசலை. இப்பயும் நார்த்தை சப்போர்ட் பண்ணி பேசலை. அவங்களோட ஆட்சியாட்டிங்கள தவறு செய்வது யார்? அரசு. இங்கே கூட பார்க்கணும், ஆளுங்கட்சியை எதிர்த்து குரல் கொடுக்குறாரு. பிரிவினைவாதம் பண்ணலை அவர். நல்லா பேசுகிறாங்கல்ல, மாற்றி அவங்களுக்கு பதில் பிரிவினைவாதம் பண்ணல. ஏன்னாக்கா நான் லாயர் ஐம் டெல்லிங் யூ, இன்டர்ஸ்டேட் மைக்ரேஷன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அது 2 மாநிலங்கள்லேருந்து வர அந்த புலம்பெயர் தொழிலாளிகளுக்கான என்னென்ன செய்யணும், அவங்களை எப்படி உள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்கான விதிமுறைகள் இருக்குது, சட்டம் ஒன்று இருக்குது. சட்டத்தை தாண்டி அந்தந்த மாநிலத்துக்கான ஒரு ரூல்ஸ் இருக்குது, விதிகள் இருக்குது, தனிப்பட்டவர்கள். அந்தபடி இவங்களை என்ன பண்ணால் அதுக்கு ஒரு போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டலில் அவங்கள ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த கான்ட்ராக்டர் வழியாக வராங்களோ அவர் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்து, அந்த ஐடி கார்டில் எந்த மேனேஜ்மெண்ட் எடுத்திருக்கு, எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க சம்பளம் என்ன, அவங்க ஃபோட்டோ ஐடினா எந்த ஸ்டேட்லேருந்து வந்தாங்க, அதுக்கு முன்னாடி அவங்க பேரட் எல்லா ஹிஸ்ட்ரியும் அதில் ரிஜிஸ்டர் ஆகும். அந்த கார்டு இருக்கும். அது தவிர அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம், குடிக்கிறதுக்கு தண்ணீர், மருத்துவ வசதி, அதாவது ஸ்டாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் இருக்குது லேபர் லாவில், பணியாளர்கள் அந்த சட்டத்தில் இருக்குது. இத்தனையும் ஒரு லேபருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். கொரோனா சமயத்தில் கூட மைக்ரண்ட்ஸ்க்கு எவ்வளோ வசதிகள் செய்தார் திரு நரேந்திர மோடி அவர்கள். இங்கேருந்து பீகார்லேருந்து மலைமாநிலேருந்து பல பேர் கொத்தாக பயணம் செய்தார்கள். ரைட்டா? அப்படி இருக்குச்சா அத்தனை ப்ரொடெக்ஷன் கொடுத்தாகணும். அவங்க ட்ராவலிங் அலவன்ஸ் கொடுத்தாகணும். அது வேஜஸில் 50% 75, இத்தனை விதிமுறைகள் இருக்குது. இன்னி வரைக்கும் எங்கேயாவது ஒரு டேட்டா அவைலபிளாக இருக்கா, தமிழ்நாட்டில் இத்தனை பேர் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இருக்கான்னு அரசை கேள்வி கேட்குறாரு. அது இருந்தானாக்க அன்ஆத்தரைஸ்ட் என்ட்ரி, நேபாளியில் பல பேர் இருக்காங்க கடைகள்லாம், அவங்களாம் எப்படி கிராஸ் இன்டர் கண்ட்ரியில் எப்படி கிராஸ் பண்ணி வராங்க? ஒரு கடந்து இப்போ நேபாள் பார்டரை இங்கே பீகாரில் பண்ணிங்கன்னா ஒரு கிராமம் இருக்குது, நானே பார்த்து ஜஸ்ட் நடந்து போய் அந்த பக்கம் போயிடலாம். அந்த மாதிரி நிறைய பேர் இன்ட்ரூடர்ஸ் வராங்க. பங்களாதேஷ்ல இப்போ ஃபென்ஸை போட்டிருக்கீங்க, பாகிஸ்தான் போட்டிருக்கீங்க, அந்த சைடில் போடலை, நிறைய பேர் உள்ளே வராங்க, எல்லா கடைகளிலும் பார்த்தா இருக்காங்க. அவங்களாம் யார் கூட்டின்னு, இப்போ நான் வந்தானே என் ஃப்ரெண்டு பேர் 2 பேர் கூட்டினாங்க, ஏஜென்சி வழியாக வருது இல்லை, உடனே அவங்கள எம்ப்ளாய்மெண்ட்டில் வைக்கிறாங்க. வச்சுட்டு இதனால் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கிறச்ச அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணுங்கிறது ஒரு ரூல் இருக்குது. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டுங்களுக்கு தான் கொடுக்க முடியும். அன்ஆத்தரைஸ்டு மாதிரி இன்ட்ரூடர்ஸ்க்கு கொடுக்க முடியுமா? உள்ள நுழைஞ்சவங்களுக்கு அத்தாரிட்டியில் வரவங்களுக்கு கொடுக்க முடியுமா? இப்போ இந்த குழந்தை இறந்து போயிருக்கு, மனிதாபம் நமக்கு இருக்குது, நடந்தது ரொம்ப ரொம்ப ஒரு அவலமான நிலைமை. ஆனால் அந்த குழந்தைக்கு இப்போ காம்பன்சேஷன் கொடுத்தாலும் கொடுக்குறாங்க 8 லட்சம் ரூபா. இது எந்த கணக்கில் வச்சு கொடுப்பாங்க? அவங்க ரிஜிஸ்டர்டு மைக்ரெண்ட்டா? எந்த கம்பெனி அவங்களை கூட்டிகிட்டு வந்தது?
அவங்களுக்கு நம்ம சொல்கிற மாதிரி ப்ரொடெக்ஷன் டென்ட்டு போட்டு கொடுத்தாங்களா, தண்ணி கொடுத்தாங்களா, அந்த லேடிஸை பாதுகாப்புறது செக்யூரிட்டி இருந்தார் வாசலில், இவ்வளோ கேள்விகள் வருதில்ல. அப்போ இவ்வளோ லேப்சஸ் இருக்கிறத வழிமுறைப்படுத்தணும், யூ ஹேவ் டு ரெகுலேட்டின்னு சொல்கிறாரு. வழிமுறைப்படுத்தி பண்ணுங்க. இந்த மாதிரி போகிற வரையில் எல்லோரும் கூட்டு வந்து விழுந்தானாக்க அவர் வந்து வடமாநிலம் இல்லை, வந்தவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைல்ல. வந்தவங்களுக்கு நெறிமுறைப்படுத்தி பண்ணியிருந்தேன்னா பாதுகாப்பு இருக்கும். இப்போ ஆக்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இஷ்டத்துக்கு எல்லாரும் விட்டுட்டீங்க. அந்த திமுக மாதிரி மாநில உரிமை ஸ்டேட் விட்டுன்னு பேசலை. அவர் வர தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. அரசு சீர்படுத்தி அவங்கள வந்து கொண்டு வரணுங்கிறாங்க. இப்போ பாம்பே தாராவியில் எத்தனையோ பேர் காலம் தொட்டு போய் செட்டில் ஆகிட்டாங்க தமிழர்கள். அவங்கள போய் இப்போ கணக்கு எடுக்க முடியாது, அவங்கள ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் வர்றாங்க. இங்கே வந்து இருக்கிற தொழிலாளிகள் எத்தனை பேர் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்காங்க? இல்லை. அப்போ தேர் ஆர் இன்ட்ரெஸ்டேட். நீங்கள் என்ன பண்ணீங்க, எஸ்ஐஆரில் இவங்கள அங்கே போனாலும் ரிமூவ் பண்ணுங்க. அப்போ என்ன சொன்னாங்க, மைக்ரெண்ட்டை நிறைய பேரை கொண்டு வந்து திமுக பாஜக வாக்கு திருடுதுன்னு சொன்னாங்களா இல்லையா? இல்லீகலாக பண்ண வைக்கிறாங்கன்னு. அப்போ இல்லீகலாக பண்ண வைக்கிறத லீகலாக மாற்றுங்கன்னு சொல்கிறாரு. இது பிரிவினைவாதமா? ரைட்டா? அதே மாதிரி இப்போ நீட்டை பற்றி ஒரு தகராறு வந்திருக்கு. நீட்டில் என்னன்னாக்க ரீ எக்ஸாம் வருது, லேப்சஸ் இருக்குச்சு பல கோடி. இதே வந்து நீட்டு வரணுங்கிறது வந்து மத்திய அரசோ மாநில அரசோ முடிவே கிடையாது. இது உச்சநீதிமன்றத்தோட முடிவு என்னன்னாக்கா, அதுக்கு அந்த வழக்குக்கு அப்பியர் ஆனதே காங்கிரஸோ முதல்ல நீட்டை கொண்டு வருது, அப்புறம் பவர் விட்டு போயிடுது. அதுக்கப்புறம் பாஜக அது பர்சியூ பண்ணுது. அது தொடர்ந்து போகிறச்சே அவங்க வந்து ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சர் திரு பி சிதம்பரத்தின் மனைவி மூத்த வழக்கறிஞர் அவங்க வரணும்னு சொல்லி ஆர்கியூ பண்ணி, இப்போ கூட கார்த்திக் சிதம்பரம் பார்த்தா சொல்லுவார் நீட் இருக்கணும் பாரு. அது எனக்கு ஏழை குழந்தைகளும் குறைந்த செலவில் மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற நோக்கம்தான். அது பண்ணி வரச்ச இந்த மாதிரிலாம் பேப்பர் லீக் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக பணம் இருக்கிறவங்க கொடுத்துட்டு அவள் பாஸ் பண்ணிட்டு அடிச்சுட்டு போயிடுவாங்க, சீட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ அது கொண்டு வந்ததோட நோக்கம் வந்து பொய்த்து போகிறது. அதை நிறைவு பண்ணணுங்கிறதுக்கோசரம் சரியாக பண்ணணுங்கிறச்ச இப்போ லீக் ஆச்சு. அது குறித்து மாண்புமிகு மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும்னு சொல்லி குரல்லாம் கொடுத்துட்ருக்காங்க எல்லாரும். அதெல்லாம் இல்லாமல் திருப்பி பேங்க காலந்தொட்டு பேப்பர் லீக் ஆகிறது சர்வசாதாரண சமாதானம். இது புதுசு கிடையாது. எஸ்எல்சி 8வது படிக்கிற ஸ்கூலில் கூட டீச்சர் கொஸ்டின் பேப்பர் தான் படித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்க சொல்லி இது ரெகுலர் அஃபேர். ஆனால் இது பலாயிரம் அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுனால இதை ரெகுலேட்டர் பற்றி இந்த தடவை மாண்புமிகு பாரத பிரதமரின் அலுவலகமே கண்காணிக்கும் சொன்னாங்களா? அப்போ கண்காணிக்கிறச்ச அங்கே செட்டப் வச்சுட்டு பயோமெட்ரி, சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப், அப்புறம் வந்து திரு மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கிட்ட பேசி அந்த ஐஏஎஃபோட ஏர்கிராஃப்டை பயன்படுத்தி விமானப்படை விமானங்களை பயன்படுத்தி இந்த விடைத்தாள்களை இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான மெத்தடாலஜியை பண்ணுறாங்க. இப்போ கூட நேற்றுக்கு ஜார்க்கண்டில் பண்ணதை ஒரு வீடியோ வந்தது. அந்த மாதிரி அவ்வளோ டைட் பண்ணுறாங்க. அப்படி வந்தால் கூட ரோட் டிரான்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு வரணும், அதுக்கு ஆர்மியோட பாதுகாப்போடு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ டைட் பண்ணுறாங்க. ஏன்னா எதிர்கட்சிகள் நீங்கள் குரல் கொடுக்குறீங்க. இங்கே ராஜஸ்தானில் பேப்பர் லீக்கை பற்றி காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது பல நடந்தது அதை பற்றி கேள்வி கேட்டது. அதை இப்போ இவங்க குரல் கொடுக்கவே மாண்புமிகு பாரத பிரதமர் நானே பார்க்குறேங்கிற ரைட்டு பார்க்குறாரு, அவர் டைட் பண்ண வராரு. அந்த மாதிரி சமயத்தில் இப்போ என் குழந்தை இருக்குங்க, சாதாரணமாக நீங்கள் வளையலேருந்து கேட்டீங்க, காத்தோடலேருந்து கேட்டுன்னு சொல்கிறீங்க, ஏன்னா மைக்ரோ சிப்ஸ் உள்ளே போட்டுறீங்களா, ரைட்டு, அதெல்லாம் ஓகே. இப்போ அதையும் தாண்டி குறுகிய காலத்தில் அங்கேருந்து மானிட்டர் பண்ணணும், இங்கேருந்து மானிட்டர் பண்ணணும், இத்தனை அடுக்குகளை தாண்டி போச்ச ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ 2வது தடவை எழுதுறச்சு என்ன நடக்க போதோங்கிற ஒரு ஒரு மன உளைச்சல். அங்கே பேப்பர் எப்படி இருக்குமா, இவ்வளவு கடந்து தாண்டி போச்சு. இதுக்கு ஒரு 15 to 20 minutes எக்ஸ்ட்ரா போகும். இவ்வளவு லேயரையும் தாண்டி போகிறச்ச, மல்டி லேயரை தாண்டி போயிட்டு உள்ளே போகிறச்ச ஆல்மோஸ்ட் எல்லாம் க்யூவில் நிற்கணும். ஆல்மோஸ்ட் டயர்டாகிடு, எனர்ஜி குறையும். அதனால் இந்த குழந்தைகளுடைய மனநிலையும் உடல்நிலையும் பாதிக்கப்படுங்கிற குழந்தைகளுடைய நோக்கத்தில் அவர் சொல்கிறார். அவர் எதுக்குறான்னு சொல்கிறது தவறு, அதை முதல்ல சொல்கிறோம். ஏன்னா குழந்தைகளுடைய அதே தான் இப்போ 3 மொழி கோடுகளில் சொன்னார் இல்லையா, ஷார்ட் பீரியடில் கொண்டு வராதிங்க, நீங்கள் ஒரிஜினல் பண்ணபடி ஃபாலோ பண்ணுங்க சொன்னார். அது மாநில உரிமை. இந்த இடத்துல நீட்டு வேணும்னு சொல்கிறத எடுத்துன்னு சொல்லலை, அவருக்கு தெரியும் நீட்டு வேணான்னு. தாவேக ஆட்சி கூட நாங்கள் சொல்கிறோம், தீர்மானம் போடுவோம் சொல்லி ஊரை ஏமாத்துறாங்க. அது பண்ணவே முடியாது. சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் பெட்டிஷனை போட்டு ரிவிஷன் பெட்டிஷன் போட்டு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு எங்களுக்கு எக்ஸம்ஷன் கேட்டால் தான் கிடைக்குமே தவிர ஆணித்தரமாக கிடைக்காதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த எல்லாரையும் ஏமாற்றிக்கிறது தாவேக்கா கூட திமுக மாதிரி ஏமாத்துது. அதனால தான் அவர் அந்த வார்த்தையை சொல்லலை, நீட் வேண்டாம் சொல்லலை, இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வேணாம். இதுக்கு வந்து அதனுடைய தலைவர் ஒருத்தர் இன்றைக்கி பதிலடி கொடுக்குறாரு. கேட்டால் சைனாவை மாடல் எடுக்கிறாங்க, கோவா ஏதோ ஒரு மாடல் சொல்கிறாரு. அது என்னன்னாக்க தேசிய டெஸ்ட் வைக்கிறது 5 நாள் நடக்குது. 5 நாள் நடக்கிறச்ச அந்தந்த லாங்குவேஜ் மாற்றுறாங்க.
அவங்க ரீஜனல் லாங்குவேஜை மாற்றிக்கிறாங்க, வேறு வேறு சப்ஜெக்டை டீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருந்து டேலண்ட் டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க. இந்த டேலண்ட் டெஸ்ட்டும் நடக்குது எங்கே, நம்ம ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம். அது வேறு மாடல். இது நீட்டுக்கு வந்து இந்த 5 நாள் நடக்கிறதுக்கும் ஒரே நாளில் இவ்வளோ தாண்டி போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ரைட்டா? அது புரிதல் இல்லாமல் உடனே பதிலடி கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். யார் சொல்லியிருக்காரு, மினோஜ் தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். திரு அண்ணாமலைக்கு பதிலடின்னு 5 நாள் போகிற டெஸ்ட்டை போய் ஒரே நாளில் இருக்கிற டெஸ்ட்டில் போய் கொண்டு கம்பேரிசன் கொடுத்தா எந்த அளவுக்கு புரிதல் இருக்குது? ரைட்டா? அது எவ்வளோ தவறானமை. அதாவது நாங்களும் எதிர்க்கிறோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அவர் வந்து பொதுவாக பேசுகிறாரு, நீங்கள் ஏன் பதில் கொடுக்குறீங்க? இல்லை, அதில் இன்னொன்று சொல்கிறாங்க. குறிப்பாக அவங்களுடைய மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் சொல்லும்போது பாரத் மாதா கி ஜெயின்னு சொன்ன வாயால் வேறு யாரையும் தனிநபரையும் புகழ முடியாது அப்படிங்கிறார். ரைட். திரு அஸ்வத்தாமன் அவர்கள் பாரத் மாதா கி ஜெயின் சொன்ன வாயில் எதுவும் புகழ முடியாது. பாரத் மாதா கி ஜெயின் சொன்ன வார்த்தையில் காமராஜர் வாழ்கன்னு புகழ முடியாதா? புகழ முடியாதா? அப்துல் கலாம் வாழ்கன்னு புகழ முடியாதா? நேதாஜி வாழ்கன்னு புகழ முடியாதா? இல்லை, அவர் சொல்ற சர்தார் பட்டேல் வாழ்கன்னு புகழ முடியாதா? முடியும். அல்ல, அந்த இடத்துல அண்ணாமலை அவர்களே ஃபிட் ஆகுவாரா அப்படின்னு அவர் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். யாராக இருந்தால் எனக்கு ஃபிட்டாக இருக்குது. பாரத் மாதா கி ஜெய் என்ன விட்டுட்டோம் சொல்லி எங்கேயாவது ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா? எதுக்கு யூ ஆர் ப்ரியம்டிங்? எதுக்கு கற்பனையில் முன்னாடியே பேசுகிறீங்க? ரைட்டா? நானும் இருக்கேங்கிற இருப்பை காட்டிக்கிறது. இவ்வளோ பேசுகிற பாரத மாதாக்கு ஜேங்கிற சொல்கிறத நீங்கள் எத்தனைனா கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க, கிராமந்தோறும் கொண்டு போய் சேர்த்தீங்களா? திருவண்ணாமலை இல்லைங்களே, திருவிழா மத்திய அரசு திட்டங்களை என்ன பண்ணலைங்க, அங்கே நிற்கிறாரு. அப்போ களப்பணி இல்லாமல் எதுக்கு நின்னார் அவர்? இந்த தொண்டர்களுடைய குமரங்க, தொண்டர்கள் நாங்கள் வேலை பண்ணுறோம், எங்களுக்கு அன்றைக்காம திருப்பி ரொட்டேட் பண்ணுறீங்கிறாரு. பாரத் மாதா கி ஜெயின் எல்லா இடத்தையும் முழங்க வச்சாங்களா? நானும் இருந்திருக்கு தமிழ்நாட்டில், நீங்களும் இருக்கீங்க. எத்தனை முழங்க வச்சாங்க? நல்ல திரு அண்ணாமலை அவர்கள் வரத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்கலாம்ல. பாஜகனால ஐயோ பாஜகவன் அப்படி தான் பயந்து ஓடினாங்க மக்கள். ஆனால் இதே பாஜக நாங்கள் இருக்கும்போது மத்திய அரசு திட்டங்கள் பண்ணுறச்ச குழந்தை மோடி தாத்தா எப்படி தெரியும், டிவியில் பார்த்துருக்கோம் சொல்கிறாங்களே. அந்த மாறுதலை நீங்கள் ஏன் கொண்டு வரல? உங்கள் கம்பேரிட் உங்கள் லெவலுக்கே வருவோம். நீங்கள் ஏன் செய்யலைங்கிறது பதில் சொல்லுங்கள். ஏன் செய்யலை, எதிர்த்து ஏன் போராடலை நீங்கள்? ஆனால் எப்போதும் டிஎம்கே ஏடிஎம்கே வேணுங்கிறீங்க, அதில் தான் போராடலை. ஆனால் அவர் வந்து திராவிடம் வேணாங்கிறாரு, அதான் போராட்டம். ஒன்றுச்சா உண்மையாகவே நான் சொல்கிறேன், நான் ஒரு இராணுவ விதவையாக சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் தேசியம்னாக்க ஊழலையும் மக்களை ஏமாத்துற பொய்மை பேசுகிற திராவிடத்தை நாங்களாம் விரும்பவே மாட்டோம். நீங்கள் எப்போ வந்து திருப்பியும் திமுகவோட கூட்டணி போடணும், இல்லை அதிமுகவோட கூட்டணி நீடிக்கும்னாக்க அவர் எப்படி பயணிப்பார்? நீங்கள் எதிர்பார்த்தீங்க? நாங்கள்லாம் தொண்டர்கள் விரும்பலைங்க, அதாங்க வெளில வராங்க. எனக்கு ஒரு தனித்துவம், என் துண்டை போட்டு நான் பாஜக துண்டு போட வச்சா நான் அதிமுகவோட கூட்டணியை பற்றி கேட்டுங்கிறான் துண்டை. நீங்கள் போடாத எங்களுக்கு ஓட்டு விடுங்களாம். என்ன நாங்கள் தவறு பண்ணோம்? பாஜக என்ன தப்பு பண்ணிச்சா? என்ன இங்கே இருக்கிறவங்களாம் முஸ்லீம்களை கொலை பண்ணிச்சா? எதே சொல்கிறது? கலவரம் பண்ணிச்சா? இல்லை. எதுக்கு அந்த மாதிரி படித்தா நீங்கள் வந்து சண்டை போடணும்? இல்லை அப்படிலாம் சொல்ல, உங்களோட இங்கே தேவையில்லைங்கிற ஒரு ரோஷத்தோட சொல்லியிருக்கணுமா பதில்? ஏன் ரோஷத்தோட பதில் சொல்லலை? ஏன் கம்முன்னு இருந்தீங்க? அப்போ நாங்கள் தொண்டர்கள் வந்து அவங்கள்ட்ட திட்டு வாங்கிட்டு உள்ளே நடந்து போனோம். நீங்கள் மேலே வேலை ஏறி கையில் டாட்டா காட்டு வருவீங்க. அதை நாங்கள் ஏற்றுக்கணுமா? நாங்கள் திட்டு வாங்கணும், அவங்கள்ட்ட எல்லாம் அவமானப்படணும். நீங்கள் தொண்டர்கள் இப்போ மேலே தலைவர்கள், நாங்கள் வேட்பாளர்கள் அப்படி கை காட்டு போவீங்களா? இதை உணர்ந்து தான் அவர் சொல்கிறார், என் தொண்டனுக்கு எங்கள் மரியாதையெல்லாம் அவமானப்படுறான் ஏன் அப்படிங்க. அதனால தான் தொண்டர்கள் கூட்டம் நகருது. தொண்டர்களை மதிக்கிறவரை, தொண்டர்களுடைய உணர்வுகளை பார்க்குறவங்க தான் தலைவர்களாக இருக்க முடியும். இன்றைக்கி திரு நரேந்திர மோடி அவர்கள் பல விதங்களில் பல கோணங்களில் மக்களால் ரசிக்கப்படுறதுக்கு காரணம் அவருடைய பேச்சு திறன். ஹிந்தியிலே பேசுகிறச்செல்லாம் மக்கள் ரசிக்கிறாங்க. நார்த்துலலாம் அந்த யூனிவர்சல் லாங்குவேஜாக. அதே ஹிந்தி பேச்சு மொழி வேண்டாம், ஹிந்தி வேண்டாம், ஹிந்தி வெறுப்பு பேசின தமிழகத்தில் வந்து பேசும்போது அவருடைய பேச்சு எடுபட மாட்டேங்குது, மக்களுக்கு புரிதல் வர மாட்டேங்குது. அதனால் உயிரை விடுறாரு. ஒவ்வொரு தரையும் மாண்புமிகு பாரத பிரதமர், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் வராங்க, பெரிய அமைச்சர்கள் வராங்க, எல்லாம் பேச கம்யூனிகேஷன் கேப். அதை தான் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, நீங்கள் போகிறது போய் அவங்களுக்கு போய் சேர மாட்டேங்குதே. டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது போகிறது ஒரிஜினல் வேர்டு வாய்ஸுங்கிறது வேறு. அப்போ பொறுத்து எடுபட மாட்டேங்குது. தொண்டர்கள் சோர்ந்து இருக்கான். அப்போ அவனுக்கு புரிய மாட்டேங்குது. ஏதோ பேசிகிட்டு இருக்காரு, தூக்கம் வர மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இருக்கிறது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குங்க. அதனால் அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்றது கொஞ்ச நாளுக்கு கையாளணும், நம்ம ஆட்சியில் அமைக்கணும், அதுக்கப்புறம் மாற்றி பண்ணுவோங்கிறாரு. அது தவறா? அதையும் நீங்கள் யோசனை கொடுக்கல. 100 அண்ணாமலை உருவாக்குவீங்க. நீங்கள் உருவாக்குங்க. யாரும் வேண்டாம் சொன்னார் அவர்? இங்கே அது இது வரைக்கும் வாயை திறந்திருக்காரா? தொண்டர்கள் நான் என்னுடைய உணவை நான் பேசுகிறேன், வேண்டாம் சொல்லியிருக்கேன், நாங்களும் சொல்லலையா? நீங்கள் முதலே உருவாக்கியிருக்க வேண்டியதானே. அப்போ அண்ணாமலையை வந்து இப்போ உருவாக்கினா உங்களே உருவாக்குறதுக்கு இப்போ நான் பேர் சொல்ல விரும்பல, சில தலைவர்கள் இருக்கான். ஏன் அவங்களுக்கு செலவு பண்ணியிருக்க வேண்டியது மத்திய அரசு? செலவு பண்ணால் வேஸ்ட்டு தெரியும். நீங்கள் ஏன்னா அதுக்கு முயற்சி எடுக்க மாட்டேங்கிறீங்க. பதவி போடுறது கூட அவர் என்ன சொல்கிறாரு, இது எந்த கட்சி புரோட்டோக்கால் சொல்கிறதே நான் சொன்ன மாதிரி எந்த கட்சியிலுமே
ஈவன் காங்கிரஸை கூட எடுத்துக்கோங்க, ஒரு அமைப்பு இருக்குது, தேசிய கட்சி, ஸ்டேட் நேஷனல் பிரசிடென்ட், அப்புறம் இங்கே ஸ்டேட் பிரசிடென்ட், அப்படி தான். அந்த ஸ்டேட் பிரசிடென்ட் இருக்கிறச்சே நடுவில் ஒரு அமைப்பு செயலாளர்னு ஒரு ஆர்எஸ்எஸ்ல ஒரு ஆர்கனைசேஷன் பார்க்க வருவார். அவர் தான் ஆல் இன் ஆல் கண்ட்ரோல்னா இங்கே இருக்கிற ஸ்டேட் பிரசிடென்ட் என்ன வாட்ச்மேன் போஸ்ட்மேனா? அவருக்கு ஒரு அதிகாரம் கிடையாதா? அவர் டிசிஷன் செல்ஃப் டிசிஷன் எடுக்க முடியாதா? சைனிங் அத்தாரிட்டிலேருந்து பேங்க் ஆப்ரேஷன் கிடையாதுன்னா அப்புறம் என்னங்க அர்த்தம்? நான் போய் சொல்கிறது உண்மையாங்கிறது கேட்டு பாருங்கள். ஆர்டிஎல் பெட்டிஷன் ஆர்டிஎல் வராது. இப்போ அதே மாதிரி மாவட்ட தலைவர்களுக்கு என்ன, அவங்களும் நம்ம மாநிலத்தை சொல்லியிருக்காங்க, வந்து சொல்கிறோம், மண்டலில் சொல்கிறாங்க, அவங்களும் போஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தனியாக அதே மாநில கட்சிகள் தனியாக கொடுக்குறாங்க. மாவட்ட செயலாளர் ஒரு போராட்டம் அவன் தனியாக பார்க்குறாரு. அவர் இங்கே பார்க்க விடுறாங்களா? உங்கள் உடனே பெருங்கோட்டை பொறுப்பாக ஒருத்தர் பார்ப்பார். அப்பா மீட்டிங் 100 ரூபா கூட்டணும், 100 பேரை கூட்டம், 200. அவங்க என்ன வேலை செய்கிற ஆட்களா? தொண்டர்கள் வந்து உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு வந்திருக்காங்களா? சேவை செய்கிறாங்க. இவங்க கூட எந்த 10 பைசா சேவை செய்கிறாங்க. இன்றைக்கி சில பேருடைய பொருளாதார நிலைமை நான் கண்ணேரில் பார்த்துருக்கேன். கோர்ட்லேயே எப்படி இருந்தாங்க, இன்றைக்கி எப்படி இருக்காங்க நான் கேட்குறேன். அது தொண்டர்கள் அப்படியே தானே இருக்கான். அது எப்படி மாற்றம்? எல்லா மாநிலங்களுக்கும் எந்த அளவுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்கணுமோ எல்லா மாநிலத்துக்கும் ஒரே மாதிரி தான் மத்திய பாஜக பார்க்குது. அதே அளவுக்கு தான் இங்கேயும் நடக்குது. ஏன் இங்கே மட்டும் பின்தங்கியே இருக்காங்க தொண்டர்கள்? ஏன் முன்னுக்கு வரல, கட்சி முன்னுக்கு வரல? காரணம் என்ன? இதை ஒவ்வொரு தொண்டனும் கேட்குறாரு. அப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பித்து அவங்களுக்கு கொண்டு போய் கரெக்டாக போடுங்க சொல்கிறாரு. அந்த பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பித்து ஏன் வந்து திருப்பி கேஷை டீல் பண்ணீங்க? நரேந்திர மோடி மாண்புமிகு பாரத பிரதமர் என்ன சொன்னார்? லிக்விட் கேஷை டிரான்சாக்ஷன் கூடாது சொன்னாரா இல்லையா? அப்போ நீங்கள் அதே ஃபாலோ பண்ணலை. ஏன் தொண்டர்களுக்கு உண்மை உழைந்து தானே அழுகிறான்? ஏன் செய்யலை? காங்கிரஸில் செய்கிறாங்கல்ல. காங்கிரஸை எனக்கு தெரிஞ்சு தமிழக காங்கிரஸ் வந்து பத்திரிகையாளர்களை நீங்களும் சாரி டு செய்து பத்திரிகையாளர்களுக்கு இந்த கொட்டிப்பாக்கத்தில் ஜேர்னலிஸ்ட் காலனி கட்டுறாங்க காலனிக்கு. அப்போ மூப்பனார் அவர்களுடைய இதில் இந்தியன் பேங்க் ரெக்கமெண்டேஷனில் அவங்களுக்கெல்லாம் உதவி கொடுக்க சொன்னாங்க. அவங்களே இப்போ திருச்சியில் ஒரு காங்கிரஸ் அமைச்சர் ஒருத்தர் வந்து பணம் கொடுத்தவரை சைஃபன் ஆஃப் பண்ண சொன்னாங்க. ரெக்கமெண்டேஷன் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம். ஓகே, அந்த அளவுக்கு தொண்டரை பார்க்குறாங்க. நீங்கள் என்ன தொண்டரை பார்த்தீங்களா? ஒரு முத்ரா லோன் கிடைக்கிறதுக்கு கூட தொண்டனுக்கு கஷ்டப்படுறாங்க, ஒரு ஹெல்ப் இல்லை. அப்போ அவன் என்ன பார்ப்பான்? ஒரு எஜுகேஷன் வந்து இப்போ அட்மிஷன் வர சமயத்தில் கையில் காசு இல்லை, முத்ரா லோன் போகணுன்னாக்க நீங்கள் யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. சிபில் ஸ்கோர் கேட்குறாங்க. அப்போ சிபில் ஸ்கோர் கேட்கறதுக்கு ஆர்டினரி ஆளாக போகலாமே. நான் கட்சியில் இருந்து எனக்கு என்ன பிரதிபலன் பதில் சொல்ல முடியுமா? முத்ரால அதெல்லாம் கேட்கக்கூடாதுல்ல. முத்ரால அதெல்லாம் கேட்கக்கூடாது. அப்போ கேட்காம என்ன பண்ணுறது? நான் வந்து ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயி, கவர்மெண்ட் எம்ப்ளாயி, கட்சியில் சேர முடியாது. ப்ரைவேட் பிஸ்னஸ் இருக்கிறத சேர முடியும். தொண்டர் என்ன பணக்காரனாக இருக்காங்க? இங்கே இந்த இடத்துல முக்கியமாக சொல்ல வேண்டியது, திரு அண்ணாமலை அவர்களை பற்றி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அவர் திமுகவோ அதிமுகவோ போயிருப்பார் என்று உரைத்தது யாரு? மாண்புமிகு பாரத பிரதமர் தினத்தந்திக்கு அளித்த பேட்டியில். கரெக்ட். மனப்பான்மை, சேவை மனப்பான்மை, தேசியத்தின் நம்பி தான் அண்ணாமலைங்கிற துருதுருப்பான ஒரு ஆஃபீஸர் தன்னுடைய பணியை தியாகம் செய்து வந்தார். ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. அந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறச்ச அவர் ஆதரவு இல்லைங்கிற சொல்லியிருப்பாரா? வேண்டாம் சொல்லியிருப்பா. இவங்களுக்கு எது கேள்வி? இவங்களை பற்றி யாராவது பற்றி சொன்னாரா? இவங்களை யாராவது ஒருத்தர், இவரை விட்டுட்டு இவங்களை பற்றி யாராவது ஒருத்தரை பற்றி இந்த மாதிரி பேட்டி கொடுத்துருக்காரா? இன்னி வரைக்கும் கொடுக்கல. அப்போ என்ன அர்த்தம்? அவருடைய உள்ளத்துலேருந்து வந்த வார்த்தைகள், யாரும் இன்புட் கொடுக்கல. இவருடைய செயல்பாடை பார்த்து சொன்னார். அப்படி இருக்கிறச்ச நீங்கள் என்ன பண்ணீங்க? அவர் என்ன அவருக்கு எங்க ஒரு கோயில் இருக்குது, கோயிலுக்கு சொத்து உண்டு, அந்த கோயிலுக்கு எழுதி வைக்கிறாங்க. அந்த சாமி போய் வெளியில் போய் ரெண்ட்டு கலெக்ட் பண்ணுமா? நடக்க முடியுமா? எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தானே பண்ணுவாங்க. அப்போ அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நல்லா வேலை பண்ணச்ச அந்த ஆஃபீஸர் நல்லா வேலை பண்ணுறாங்கன்னு சொல்லி கிரெடிட் போகும். ஐயோ அது எப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு கட்சியின் பிம்பத்தை இன்றைக்கி மாண்புமிகு பாரத பிரதமர் எடுத்து போகிறாரு. இன்றைக்கி திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் பாஜக நீங்கள் சொல்கிறீங்க. அது மத்தியில் இங்கே இருக்கிற வாக்காளர்கள் நம்ம வாக்கு கேட்கும்போது எங்கள் 3 தடவை அங்கே பாராளுமன்ற இருக்கும்போது நான் சொல்கிற மாதிரிங்க கேம்பெயின் பண்ணும்போது 3 தடவை இவருக்கு நரேந்திர மோடிக்கு போட்டாங்க. இப்போ நரேந்திர மோடிக்கு தான் போடுவாங்கன்னா இங்கே இருக்கிற பாஜக மாநிலத்தில் அண்ணாமலையால் போடுறோம் சொன்னாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள் பேர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன் நீங்கள் போய் அவங்கள்ட்ட ஹார்ட்டில் ரீச் ஆகலை? காரணம் என்ன? காரணம் என்னங்க சொல்ல முடியுமா? பட்டி தொட்டியெல்லாம் வந்து பேம் பண்ணது இவங்க கிடையவே கிடையாதுங்க. கர்நாடகத்தில் இருக்க பொதுமக்கள் தான் அவரை லைம்லைட் கொண்டு வந்தாங்க, அவருடைய நேர்மையான ஆட்சி இதையும் பார்த்து. அப்படி இருக்கச்சே இன்றைக்கி எவ்வளோ இப்போ சிஏ பற்றி பண்ணிக்கலாம். சிஏ போது அவர் இங்கே இருந்தார் அந்த கட்சியில் இல்லை, வாஸ் இன் கர்நாடகா. அப்போ இருந்தது யார்? கேப்பு. அப்போ யாருமே மாநில தலைவர் கிடையாது. நான் தான் சிஏ கேம்பெயின் பண்ணியிருக்கேன் சென்னை கிழக்கு மாவட்டத்தில். அப்போ கேப். அப்போ அதுக்கப்புறம் தான் திரு முருகன்ஜி வராரு. ரைட்டா? அப்படி இருக்க பட்சத்தில் பண்ணீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து புரிதல் இல்லாமல் இஷ்டத்துக்கு இப்போ டைப் படிக்கிறாங்க. ரைட்டா? அவர் என்னென்ன பேசியிருக்காரு, என்னென்ன பண்ணியிருக்காருங்கிறது எல்லாமே ரெக்கார்ட். நீங்கள் பத்திரிகையாளர் தினம் காலையில் சாயந்தரம் வந்து நிற்கிறீங்க.
நீங்கள் டிஆர்பி ரேட்டோட மேனேஜ்மெண்ட் துரத்துறாங்கிறீங்க. அந்த மாதிரி பரவாயில்ப்பாங்க ஏன் வரல, இப்பயும் வரல இல்லை. சரி, அதுக்கு ஏதாவது அவங்க வழி பண்றாங்களா அப்படின்னு பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்தை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இது என்னுடைய சொந்த கருத்துக்களை திருப்பி பதிவு வைக்கிறேன். யாரும் நோபடி இஸ் அட் மீ பேக். எஸ், தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.